இன்றைய ராசிபலன் 2025ஆம் வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. யாரை வழிபடலாம்? கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். மேஷ ராசி நேயர்களே, அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் சாதகமாகும். இனம் புரியாத புதுவிதமான தேடல்கள் அதிகரிக்கும். ரிஷபராசி நேயர்களே, குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன் பொருள்கள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கைத்தொழிலில் மேன்மை உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, பொதுக் காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை தரும். சொத்து சேர்க்கை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும். பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் இருந்த தடைகள் விலகும். சிம்ம ராசி நேயர்களே, விலகிச் சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்துச் செல்லவும். எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும். மனதில் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும். கன்னிராசி நேயர்களே, தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் அமையும். துணைவருடன் ஒற்றுமை மேம்படும். வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். துலா ராசி நேயர்களே, பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஈடேறும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பூர்வீகச் சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். நாவல் விஷயங்களில் தனிப்பட்ட ஈடுபாடுகள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும். கமிஷன் வகையில் ஆதாயம் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, பழைய பிரச்சனைகளுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். வியாபார யுகங்களை புரிந்து கொள்வீர்கள். பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். மீன ராசி நேயர்களே, மனதில் இருந்த தேக்க நிலை மாறித் தெளிவு பிறக்கும். ஆரோக்கியம் சார்ந்து சில விரயம் உண்டாகும். பங்குதாரர்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்கவும். உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும். தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.